இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கார் இருளில் நடந்தோருக்கு பேரொளியாய், மாந்தர்கள் மத்தியில் மனு உருவாய், இருள் சூழ்ந்த உலகின் நம்பிக்கையின் நங்கூரமாய் உதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கொண்டாட்ட திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் உள்ளம் நிறைந்த அன்போடு நம் பாசமிகு மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களோடு இணைந்து வரவேற்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்தை கூறி மகிழ்கிறோம். வரலாறு படைத்திட மனு உருவேற்று மாந்தர் மனதில் நம்பிக்கை என்னும் விதையாய் முளைத்து விண்ணகம் துறந்து மண்ணகம் எழுந்து மாந்தர் அனைவரிலும் மகிழ்ச்சி கொணர்ந்த இணையில்லா இறைமகன் இயேசுவின் பிறப்பு மாந்தர் அனைவருக்கும் சிறப்பு. இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காண, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் ஒளி பெற்றிட வழிவகுத்தது. இயேசுவின் பிறப்பு நேர்மையாளருக்கு ஒளியும் நேரிய உள்ளத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்னும் இறைவார்த்தையின் நிறை உண்மைகளை தாங்கி வருகின்றது. இயேசுவின் பிறப்பு இழந்து போன உறவுகள், தொலைந்து போன லட்சியங்கள், பாதை மாறிப்போன பயணங்கள், தடுமாறும் கால்கள், தளர்ந்து போன வாழ்க்கை, நம்பிக்கையற்ற நிலை என வாடி நிற்போருக்கு புத்துணர்ச்சியும் புது நம்பிக்கையையும் புது வாழ்வும் தருகின்றதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட பனிபொழியும் இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் முகத்தில் உவகையோடும் கூடியிருக்கும் நாம், பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவை குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள் நாடி இணைவோம் இப்பகிர்வின் வழியில்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. காரிருளில் வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் பேரொளியாக மீட்பர் இயேசு பிறந்த புனிதமான இந்த இரவில் நாம் அனைவரும் இங்கு ஒரு குடும்பமாய் ஒன்று கூடி ஆண்டவருக்கு நன்றி கூற வந்திருக்கின்றோம். எங்களுக்காக இன்று மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்று ஆனந்த கீதம் இசைக்க நாம் அனைவரும் இங்கே கூடி வந்துள்ளோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். கிறிஸ்து இந்த மண்ணிலே மனிதராக அவதரித்து இந்த உலகத்தில் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் அகற்றிட நம் அனைவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை என்னும் ஒளியை பாய்ச்சிட வருகின்றார். ஆகவே இந்த உலகத்தில் மண்டி கிடக்கின்ற இருள் எதுவாக இருந்தாலும், தீமையாக இருந்தாலும், அநீதியாக இருந்தாலும், அடிமைத்தனமாக இருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும், எந்த இருளாக இருந்தாலும் அந்த இருளையெல்லாம் அகற்றி ஒளி கொடுப்பதற்காக வருகிற நம்முடைய மீட்பர் இயேசுவை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். இந்த புனிதமான இரவில் நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த திருவிழிப்பு திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளியான இறைமகன்தான் இன்று மனு உரு எடுத்து மனிதனாக நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார். விண்ணிலிருந்து நம்மை தேடி நம் மத்தியிலே வந்திருக்கும் அந்த மாபரன் இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக வான தூதர்களோடு இணைந்து மகிழ்ச்சியின் கீதமான விண்ணக கீதமான வானவர் கீதத்தை பாடி ஆலய மணிகள் ஒலிக்க, மின் விளக்குகள் எல்லாம் ஒளிர, நம்முடைய மனங்கள் எல்லாம் மிளிர, மனமகிழ்ந்து
உன் வானவர் கீதத்தை பாடுவோம். இப்பொழுது நம்முடைய பங்கின் இளையோர் பிறந்து கொண்டிருக்கிற பாலன் இயேசுவை பவனியாக கொண்டு வருவார்கள். அதனை நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் பெற்று பலிபீடத்திற்கு முன்பு அதனை வைத்து இந்த நிகழ்வை தொடங்குவார். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உகக்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருநெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன், உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்கச் செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர்.
அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நமக்காக
தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருவிகள் நீக்கிடுவோம், மீளமும் தாழம் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரியா நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்.
உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கும் முகந்தோருக்கும் அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் என்றாலே இனிப்புத்தான் சிறப்பு. இனிப்பு, கடினி, கேக்கு தான் கிறிஸ்மஸ் என்றாலே சிறப்பு. தலைமையாளி இறை மக்களாகிய நமக்கு கூடுதல் இனிப்பாக இருப்பது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய மறையுரை. அவருடைய மறையுரையை கேட்பதற்கு பல பேர் வருவதை நன்கு நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மறையுரையை என்னை ஆற்றும்படி கேட்டுக்கொண்டார். மிகுந்த தயக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு சூழலை புரிந்து கொண்டு இரண்டு கருத்துக்களை உங்கள் முன் பதிவிட விரும்புகிறேன். நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய உடல் நலத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பு நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் முனைப்போடு செயல்படுவோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் தயார் செய்வோம். இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாள். அவர்தான் இன்று மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். புத்தாடை அணிந்து, இனிப்புகளை உண்டு, வீடுகளை அலங்காரம் செய்து, குடிலை ஏற்பாடு செய்து, இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு, உறவுகளை சந்தித்து இன்று நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், இருக்க போகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? அல்லது அன்று அவர் பிறந்த பொழுது மகிழ்ச்சியோடு பிறந்தாரா என்றால் அது கேள்விக்குறி. கட்டாயம் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதில் மகிழ்ந்திருப்பார். அவர் பிறந்த சூழல் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குமா என்று சொன்னால் வாய்ப்பில்லை. காரணம் என்ன? லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறைவசனம் 7 வாசிக்கிறோம். அவர் பிறக்க விடுதியில் கூட இடம் கிடைக்கவில்லை என்றுதான் இறைவசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தையே படைத்தவருக்கு பிறக்க இடமில்லை. கட்டாயம் அது அவருக்கு துயரத்தை கொடுத்திருக்கும். அது கொண்டாட்டமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சூழல் அமைந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, பிறக்கக்கூடிய குழந்தையை நாம் தொட்டிலில் கிடத்தி தாலாட்டு பாடுவது வழக்கம். அப்படிப்பட்ட தாலாட்டு பாடக்கூடிய அளவுக்கு தாலாட்டு தொட்டில் இருந்தா என்றால் இல்லை. தீவன தொட்டி தான் அவருக்கு கிடைத்தது. யோவான் 1:11 நாம் வாசிக்கிறோம், அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இறைவசனம் கற்பிக்கிறது. பிறந்த இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையை கூட கட்டாயம் அவருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கும். பிறந்த உடனேயே கொலை செய்ய திட்டம் தீட்டப்படுகிறது. ஏரோது மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறைவசனம் 13 வாசிக்கிறோம், குழந்தை இயேசுவை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டுவதை இறைவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி பிறக்கிற பொழுதே இயேசுவுக்கு சூழல் எதிராக அமைந்திருக்கிறது. அது அவருக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்றால் கட்டாயம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பொழுது திண்டாட்டமாகத்தான் இருந்திருக்கும், வருத்தமாகத்தான் இருந்திருக்கும். அன்றும் இயேசு மகிழ்ந்திருக்கவில்லை. அவருடைய பிறப்பு சூழல் மகிழ்ச்சியான சூழலாக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டமாவது இயேசுவுக்கு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குரிய.
நாம் எவ்வாறு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நபரை அவருக்கு பிடித்ததை கொடுத்து மகிழ்விப்போமோ, அதுபோல இயேசு இன்று மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன பிடிக்குமோ அது கொடுத்தால் கட்டாயம் அவர் மகிழ்ந்திருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த கொண்டாட்டம் இயேசுக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக அமையும். என்னவெல்லாம் செய்தால் இயேசு மகிழ்ச்சியாக இருப்பார், இயேசுவுக்கு பிடித்திருக்கும் என்று பார்த்தால், விவிலியத்தை அலசி பார்க்கிற பொழுது 5 வழிமுறைகளை இறைவசனம் நமக்கு கொடுக்கிறது, எப்படியெல்லாம் இயேசுவை மகிழ்விக்கலாம் என்று சொல்லி. 1, திருப்பாடல் 147 இறைவசனம் 11 நாம் வாசிக்கிறோம், இறை அச்சமும் உறுதியான நம்பிக்கையும் கடவுளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக இறை அச்சத்தோடு நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கு மகிழ்ச்சி. நம்முடைய நம்பிக்கை உறுதியான இறை நம்பிக்கையாக இருந்தது என்று சொன்னால் அது கட்டாயம் இயேசுவுக்கு மகிழ்ச்சியை விளைவிக்கும், இயேசுவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக இறை அச்சமும் இறை நம்பிக்கையும். 3வது விடயம் என்னவென்றால், ஓசையா 6:6 நாம் வாசிக்கிறோம், நான் விரும்புவது இரக்கமே என்று கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய விருப்பம் இரக்கம். நீங்களும் நானும் இரக்கத்தோடு பரிவோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் இயேசுவுக்கு அது மகிழ்ச்சியை அளிக்கும். 4வது மீகா 6:8 நாம் வாசிக்கிறோம், தாழ்ச்சியே எனக்கு மகிழ்ச்சி என்று கடவுள் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தாழ்ச்சியோடு பணிவோடு இருந்தோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு எண்ணிலடங்கா மகிழ்ச்சியை வழங்கும். பெத்லகேமில் இயேசு பிறந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தலைகுனிந்து ஆக வேண்டும். மத்தேயு 11:24 வாசிக்கிறோம், கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் நான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக நீங்களும் நானும் தாழ்ச்சியோடு பணிவோடு அடக்கத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கடைசியா எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:14 நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் கடவுளுக்கு உகந்தது என்று இறைவசனம் கற்பிக்கிறது. நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும். நன்மை செய்தோம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கு மகிழ்ச்சி. நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது இயேசுவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். எனவே அன்பு உறவுகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இயேசுக்கு மகிழ்ச்சியான விழாவாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 5ஐயும் நாம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, வாழ்கிற பொழுது கட்டாயம் இயேசுவுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக அமையும். 1 இறையச்சம், 2 உறுதியான நம்பிக்கை, 3வது இரக்கம், 4வது தாழ்ச்சி, நன்மை செய்வது பகிர்ந்து வாழ்வது. அன்பு உறவுகளே, 2வது செய்தி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று எங்கே பிறக்க விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் உருவாக்குகிற குடில்களில் அல்ல, அவர் உருவாக்கிய குடில்களில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்க விரும்புகிறார். நாம நம்முடைய சொந்த வீட்டில் வாழ விரும்புவோமா, வாடகை வீட்டில் வாழ விரும்புவோமா? சொந்த வீட்டில் தான் வாழ நாம் விரும்புவோம். நாமே பார்த்து பார்த்து கட்டி எழுப்பிய சொந்த வீட்டில் தான் வாழ நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். அதுபோல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நாம் கட்டி எழுப்பிய, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய குடில்களில் பிறக்க விரும்பவில்லை. அது அவருடைய விருப்பம் அல்ல, அது ஒரு வாடகை வீடு போல. ஆனால் அவருடைய சொந்த குடில், அவர் உருவாக்கிய குடில் ஒன்று உண்டு. அது என்ன என்று சொன்னால் நம்முடைய உள்ளம், நீங்களும் நானும் தான். அவர் படைத்த, அவர் உருவாக்கிய இந்த குடிலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க விரும்புகிறார். உறவுகளே, சொந்த பந்தங்களே, இயேசு கிறிஸ்து 1000 முறை பெத்லகேமில் பிறந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் எல்லாம் வீண். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க இடம் கொடுக்க வேண்டும். நடமாடும் குடில்களாக, வாழும் குடில்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம் என்று விவிலியம் கற்பிக்கிறது. பவுலடியார் அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நம்முடைய உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் அளிக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் 2வது செய்தி. உள்ளத்தில் இடம் கொடுப்பது என்று சொன்னால் இன்னொரு இயேசுவாக, இயேசு நமக்குள், நாம் அவருக்குள் இருந்து அவருடைய கற்பித்தலை,
அவருடைய படிப்பினைகளை, அவருடைய போதனைகளை வாழ்வது. ஏற்கனவே சொன்னது போல எப்படியெல்லாம் குழந்தை இயேசுவை மகிழ்விக்கலாம் என்ற அந்த 5 படிப்பினைகளை கடைபிடித்தாலே போதும், கட்டாயம் இயேசு கிறிஸ்து மகிழ்வார், நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருப்பார், நம்மோடு எந்நாளும் இருப்பார். இன்னும் இந்த அற்புதமான திருநாளில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளில் இந்த 2 செய்திகளையும் உள்வாங்கி நீங்களும் நானும் இயேசுவை மகிழ்விப்போம், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த அருளுக்காக வேண்டி இணைவோம். எழுந்து நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்பர்களே, நம் மீட்பர் பிறந்திருக்கிற இந்த புனிதமான இரவில் நம்முடைய வாழ்வினால் அவரை நாம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொள்ளச் செய்வோம் என்கிற உறுதியோடு நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தியோடு நம்பிக்கையோடு எழுப்புவோம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் இறைவா, இயேசுவின் மன்னக பிறப்பில் அகமகிழும் உமது ஒரே திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் உமது தூய ஆவியின் தூண்டுதல் கிடைத்திடவும், நற்சுகத்தை தந்திடவும், பணி சவால்களை கடந்திடும் நல்லாற்றலும், இறை திருவுளத்தை ஆய்ந்தறியும் தெளிவும் கிடைத்திடவும், உமது ஆட்சியை இம்மண்ணில் நிறுவிடவும் தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்னக வாழ்வின் புது நம்பிக்கையே எம் இறைவா, எமது மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் வழியாக நீர் ஆற்றி வரும் அளப்பரிய ஆசிருக்காக நன்றி சொல்லி அவருக்காக மன்றாடுகின்றோம். நல்ல உடலுள்ள ஆசீர்வாதம், சவால்களில் உடனிருப்பையும் தந்து காத்திரவும், அவரின் முன்னெடுப்புகளும் திட்டங்களும் சரிவரம் செயலாக்க பெறுவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனு உரு ஏற்ற எங்கள் இயேசு பாலனே, உம் பிறப்பால் இவ்வுலகம் அகமகிழ செய்த இவ்வேளையில் இன்றைய திருப்பலி வழிபாட்டை சிறப்பிக்கும் எம் தலைமை ஆலய இளையோருக்காக மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு உற்ற துணையாகவும் வழிகாட்டியாக இருந்திடவும், வாழ்வின் தேடலில் தெளிவு பெறவும், நல்லதொரு எதிர்காலத்தை தந்திடவும், வாழ்வில் வளம் பெறவும், உலகம் இன்பம் எல்லாம் மாயை என்பதை உணர்ந்து இறைவனின் மகிழ்ந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை வாழ்வு கொடுக்க இறங்கி வந்த இறைவா, இன்றைய உலகில் காண கிடக்கும் ஏழ்மையும் வறுமையும் பிணியும் கொள்ளை நோயும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் மனித உரிமை மீறலும் வன்கொடுமைகளும் மனித நேயத்திற்கு எதிரான பிடிவாத செயல்களும் களையப்படவும், நாங்கள் அனைவரும் பிறரன்பு பணியில் இறையன்பை பெறவும், ஏழை எளியவர்கள் வாழ்வு பெற உதவிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியாள், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. நண்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைவாழ்வின் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உம் திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மீட்பர் இயேசு கொண்டு வந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த இறை மக்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். பிற மதத்தையோ சபையையோ சார்ந்தவர்கள் இருந்தால் தயவு செய்து பங்கெடுக்க வேண்டாம் என்று பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் நற்கருணையை வழங்க வருவார்கள். இந்த நற்கருணையில் பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் மனவிட்டு பேச பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
வார்த்தை வேண்டுமே. அமுதம் தந்த விருந்து நம் ஆன்ம வாழ்வின் மருந்து. அமுதம் தந்த விருந்து நம் ஆன்ம வாழ்வின் மருந்து. உறவு மகிழ உலகம் வாழ தேவன் தந்த உணவு. நம்மை தேடி வந்த அமுது காண கண்கள் கோடி வேண்டுமே. பாலர் இயேசு அழகு சொல்ல வார்த்தை வேண்டுமே. அன்பு மலர்ந்தது, அன்னை மடியில் தவழ்ந்தது. இம்மானுவேல் என்று நம்மில் தங்க வந்தது. உறவு மலர்ந்தது, தேவ உணவாய் வந்தது. எல்லோருமே ஒற்றுமையாய் வாழ சொன்னது. அப்பம் தரும் வீடு இந்த வெற்றியின் ஊரு. அப்பம் தரும் வீடு இந்த வெற்றியின் ஊரு. திருவுறவு தருமகிழ்வு ஈடு இணையே. உறவு மகிழ உலகம் வாழ தேவன் தந்த உணவு. நம்மை தேடி வந்த அமுது காண கண்கள் கோடி வேண்டுமே. பாலர் இயேசு அழகு சொல்ல வார்த்தை வேண்டுமே. தீர்ப்பு வந்தது, தேவ வாசல் திறந்தது. வார்த்தையோட இறைவன் மண்ணில் உறவு வந்தது. ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை மீட்டிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான
எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, வயல்வெளியில் சாமக்காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு மீட்பரின் பிறப்பு நற்செய்தி வழங்கப்படுகிறது. ஆண்டவருடைய இந்த செய்தியை வானதூதர்கள் அறிவிக்க கேட்ட பிறகு இந்த இடையர்களுடைய பதிலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய செய்திக்கு அவருடைய பதில் என்ன? வாருங்கள், நாமும் பெத்லகேமுக்கு போவோம். ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த செய்தியின் நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். ஆகவே நம்பிக்கை நிறைந்த மனதோடு இடையர்களெல்லாம் தங்களுடைய உடைமைகள், அவருடைய சொந்த பிள்ளைகளைப் போல கருதிய அந்த ஆடுகளை பாழ்வெளியிலே விட்டுவிட்டு பெத்லகேமுக்கு போகிறார்கள். வானதூதருடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்பதை உறுதியாக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவர்களுக்கு தற்காலிகமாக இருந்த தங்கும் இடத்தையும் விட்டுவிட்டு குழந்தை இயேசுவை பார்க்க செல்லுகிறார்கள். மீட்பரை சந்திக்க செல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு அவரை தேடி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பிறக்கின்ற கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமென்றால் நாம் பலவற்றை விட்டுவிட வேண்டும். எப்படி இடையர்கள் தங்களுடைய தற்காலிகமான தங்குமிடத்தை கூட விட்டுவிட்டு வந்தார்களோ, அதை போல நாமும் பலவற்றை விட்டுவிட வேண்டும், பலவற்றை இழக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மீட்பரை சந்திக்க முடியும். இதில் முதலாக நாம் விட்டுவிட வேண்டியது நாம் அணிந்திருக்கிற முகமூடிகளைத்தான். ஏராளமான முகமூடிகளை நாம் அணிந்திருக்கிறோம். அந்த முகமூடிகளையெல்லாம் கழற்றி வைத்துவிட்டு நம்முடைய சொந்த முகத்தை ஆண்டவரிடம் காட்ட வேண்டும். அப்படி சொந்த முகத்தோடு ஆண்டவர் முன்னாலே நாம் நின்றால் அவர் நம்முடைய கடவுள், நாம் அவருடைய மக்கள் என்கிற அடையாளத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக கொடுத்த செய்தி. அருமையான ஒரு செய்தி. ஆகவே நாம் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டுமென்றால் முகமூடிகள் இல்லாமல் போக வேண்டும்.
நாம் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். யாரும் நம்முடைய உண்மையான முகத்தை பார்க்க முடிவதில்லை. ஆகவே நம்முடைய உண்மையான முகத்தை ஆண்டவருக்கும் அடுத்தவர்களுக்கும் காட்டுவோம். ஆண்டவர் நம்முடைய கடவுள், நாம் அவருடைய மக்கள் என்பதை உணர்வோம். இந்த நாளிலே, இந்த புனிதமிக்க இரவில் மீட்பர் பிறப்பு விழாவை கொண்டாடுங்க வந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுபோலவே ஒரு கிரேஸ் ஃபில்டு நியூ இயர், ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஒரு ஒளிமயமான ஆண்டு உங்களுக்கு இருக்க வேண்டும், உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்காக, ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற அருட்தந்தையர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய பேராலய அதிபர் நல்ல செய்தியை கொடுத்தார், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. ஆமென். ஆண்டவரது மீட்பு தரும் பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானத்தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. ஆமென். அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், தெய்வீக பலி நிறைவேறியது. அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் நம்மோடு இணைந்து இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்த நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை மக்கள் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக கரவுள் எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
நம்முடைய அன்பு ஆயர் தந்தை அவர்கள் நம்மோடு இன்று இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. பெற்றோர் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு ரசிப்பது உண்டு, மகிழ்வது உண்டு, அகமகிழ்வது உண்டு. அப்படி குருக்களாகிய நாங்கள் ஏதேனும் நல்லது செய்தால் அதை கண்டு ரசிக்கக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், எங்களுடைய வளர்ச்சியில் அகமகிழக்கூடியவர் நம்முடைய அன்பு ஆயர் தந்தை அவர்கள். நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மாபெரும் கொடை நம்முடைய அன்பு ஆயர் தந்தை அவர்கள். இந்த இனிய நாளில் உடல்நிலை சரியில்லாத போதிலும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், ஆசிரை வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் ஒரு நடமாடும் புத்தகம், ஏராளமான நற்குணங்களை அவரிடமிருந்து நாம் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறந்த ஆயரை நம்முடைய கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டுமா கரவொலி எழுப்பி நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். ஆயர் அவருடைய உடல்நலத்திற்காக தொடர்ந்து நாம் இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பு செய்த நம்முடைய பங்கு இளையோருக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் கரங்களை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம். புத்தாண்டு வழிபாட்டை சிறப்பு செய்வோர் பங்கு அருள் பணி பேரவையினர். கிறிஸ்துமஸ் என்றாலே பகிர்வு. ஒரு ஏழை நினைவில் கொண்டு அரிசி மற்றும் உடையை காணிக்கையாக செலுத்திய உங்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. ஏறத்தாழ 500 ஏழை மக்களுக்கு பொருள்களை நாம் பகிர்ந்து வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு உதவி செய்த புனித வின்சென்ட் பவுல் சபையினர், புனித மரியாயின் சேனையினர் மற்றும் அருள் பணி பேரவையினருக்கு சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம். கடந்த 20 நாள்களாக கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. உதவிய இளையோர், அன்பிய குடும்பங்கள், உணவு தயார் செய்து உபசரித்த குடும்பங்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து நடனமாடி அசத்தியவர்கள், இசைக்கருவி வாசித்தவர்கள் மற்றும் அனைத்து இளையோருக்கு சிறப்பு நன்றி. உடன் பயணித்த அருள் பணி பேரவையினருக்கு மிகுந்த நன்றி. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நம்முடைய உதவி தந்தையர்கள் மார்டின் ராஜ் மற்றும் செல்வ தீபன் இவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். இன்று காலை 7:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா திருப்பலி நம்முடைய பங்கு ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியானது நடைபெறும். பங்கெடுத்து பயன்பெறுங்கள். வருகிற 31ஆம் தேதி செவ்வாய் அன்று புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறைவனுடைய தாய் பெருவிழா சிறப்பு நிகழ்வுகள் இரவு 10 மணிக்கு நற்கருணை நன்றி ஆராதனையோடு ஆரம்பமாகும். 11:30 மணிக்கு புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறைவனுடைய தாய் பெருவிழா சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். திருப்பலிக்கு வருகிற பொழுது உங்களுடைய வாகனங்களை யாரும் ஆலய வளாகத்தில் நிறுத்த வேண்டாம், வெளியில் நிறுத்தபடி பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். 1ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி நம்முடைய பங்கு ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியானது நடைபெறும். இன்னும் சந்தா செலுத்தாதோர் செலுத்தி இந்த ஆண்டு கடனை முடித்துக் கொள்ள பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். குடில் அமைப்பு, ஒளி அமைப்பு, LED ஸ்கிரீன், வீடியோ எடுத்தவர்கள், புகைப்படம் எடுத்தவர்கள், மர்சி தொலைக்காட்சி குழுவினர் மற்றும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றி. கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆலயத்தில் குடில் அமைத்தல், மலர் அலங்காரம் செய்தல், பீட அலங்காரம் செய்து நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளுக்கும் மற்றும் உடன் உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வண்ண கோலமிட்டு அழகுபடுத்திய அருள் பணி பேரவையினர் மற்றும் புனித மரியாயின் சேனையினர் தாய்மார்களுக்கு கூடுதல் நன்றி. பாடல் பாடி ஜெபிக்க உதவிய பாடல் குழுவினருக்கு சிறப்பு நன்றி. கைகளை தட்டி பாடல் குழுவினரை நெஞ்சார வாழ்த்துவோம். உதவிய பீட சிறார்களுக்கும் நன்றி. நம்மை எல்லாம் இன்று கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து மகிழ்ச்சி படுத்திய பீட சிறார்களுக்கு நன்றி. அவர்களை வழிநடத்திய அருள் பணி பேரவையினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. உடன் உழைத்த நம் பங்கு இளையோருக்கு மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு ஏற்பாடுகளை நம்முடைய இளையோரும் பீட சிறார்களும் நாள் முழுக்க செய்திருக்கிறார்கள். எனவே கரவொலி எழுப்பி நம்முடைய இளையோருக்கும் பீட சிறார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். காணிக்கை எடுக்க உதவிய புனித வின்சென்ட் பவுல் சபையினர் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. நம்மோடு இருந்து உழைக்க நம்முடைய ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கடினி கேக்கானது வழங்கப்படும். பெற்று மகிழ பாசத்தோடு அழைக்கிறோம்.
இன்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் யூபிலி ஆண்டு 2025க்கான புனித கதவுகளை திறந்து ரோமையில் துவங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் வருகிற 29ஆம் தேதி ஞாயிறு அன்று திருக்குடும்ப பெருவிழா நாளில் துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். எனவே வருகிற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுடைய தலைமையில் யூபிலி 2025 ஆண்டு சிறப்பு நிகழ்வுகள் நம்முடைய தலைமை அலத்தில் நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நம்முடைய அன்பு ஆயர் அவருடைய தலைமையில் யூபிலி 2025 ஆண்டு சிறப்பு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். எல்லா நிகழ்வையும் ஒருங்கிணைத்த நம்முடைய அன்பு அருள் பணி பேரவையினருக்கு கரங்களை தட்டி நம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்மோடு இருந்து உழைக்கக்கூடிய நம்முடைய அன்பு உதவி தந்தையர்கள் அருள் பணி மார்ட்டின்ராஜ் மற்றும் அருள் பணி செல்வ தீபன் அவர்களுக்கும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லா நிகழ்வுகளும் முடிந்த பின்பு செல்லுகிற பொழுது இருக்கைகளை சற்று அப்புறப்படுத்திவிட்டு செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த நல்ல செயல்பாட்டை இப்பொழுதே நாம் துவங்குவோம். நீங்கள் வெளியில் அமர்ந்திருந்தால் இருக்கைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தால் தயவு செய்து இருக்கைகளை சற்று ஓரத்தில் அடுக்கி வைத்து விட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்யுங்கள். காரணம், நாளை காலை நமக்கு உடனடியாக திருப்பலி இருக்கிறது. சுத்தம் செய்யக்கூடிய நேரம் நமக்கு இருக்காது. ஆகவே பெருத்த உதவி இது. ஆகவே குப்பை தொட்டிகளில் நீங்கள் குப்பைகளை போட்டு எங்களுக்கு உதவி செய்ய பாசத்தோடு அழைக்கிறோம். கடினி உங்களுக்கு வழங்கப்படும், வரிசை நின்று பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் சிறப்பு நன்றி. இப்பொழுது இறுதி பாடலானது பாடப்படும். அந்த வேளையில் அருட்தந்தையர்கள் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய குடிலில் குழந்தையை வைத்து புனிதப்படுத்துவார்கள். அந்த நிகழ்வுகளும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இறுதி பாடல் முடிந்தவுடனேயே ஆலயத்தினுடைய முகப்பில் கடினியானது வழங்கப்படும். பெற்று மகிழுங்கள். நம்முடைய அன்பு ஆயத்தந்தை அவர்கள் பீடத்திற்கு முன்பாக இருப்பார்கள். அவரிடம் ஆசீர் பெற விரும்புகிறவர்கள் வரிசையில் வந்து பெற்று செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி பாடல்.